பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். இளைஞர் பகுதி. மே மாத வெளியீடு 2026. ஜெயம் உன்னுடையதே, ஜெயம் உன்னுடையதே. மிருகங்களின் ராஜா என்றழைக்கப்படும் சிங்கமானது தான் நடந்து செல்லும் போது இடையிடையே தரித்து நின்று பின்னாக திரும்பி பார்த்து அதன் பின்னரே தன் நடையை தொடரும். இவ்வாறு அது செய்வதற்கான பல காரணங்களுள் பிரதானமானது தன்னை பின்பற்றி வரும் தன் குட்டிகள் மற்றும் தன் இனத்தின் பாதுகாப்பை நிச்சயப்படுத்திக் கொள்ளுதலே ஆகும். ஒரு தாய் சிங்கமானது தன் குட்டிகளை பாதுகாக்கும் விஷயத்தில் இன்னும் அதிக விழிப்புணர்வு உள்ளதாக இருக்கும். அவை பிறந்தது முதல் சில மாதங்கள் அவற்றை பாலூட்டி வளர்க்கும் தாய் சிங்கமானது பின்பு தான் வேட்டையாடிய பிராணிகளின் மாம்சத்தினால் தன் கெபியை நிரப்பி பலமான ஆகாரத்தை உட்கொள்ளும்படி அவற்றை பழக்கிவிடும். அது அவற்றின் உடலை தன் நாவினால் நக்கி அவற்றை சுத்தமாகவும் புத்துணர்வுடனும் வைத்துக் கொள்ளும். குட்டிகள் வனத்தில் தங்களுக்கு நேரிடக்கூடிய அபாயங்களை அறியாதவையாக விளையாட்டுத்தனமாகவும் கவலையீனமாகவுமே நடந்து செல்லுமாதலால் அது எப்போதும் அவற்றுக்கு முன்னாக நடந்து சென்று அவற்றை பாதுகாப்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருக்கும். அவ்விதம் அது தன் குட்டிகளுக்கு முன்னதாக நடந்து செல்லுகையில் தன் கால் தடங்களிலேயே அடி வைத்து நடக்குமாறு அவற்றை வழி நடத்தும். பின் தன் குட்டிகள் அனைத்தும் தன்னை பின்பற்றி வருகின்றனவா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படி அது அடிக்கடி சற்று தரித்து நின்று அவற்றை திரும்பி பார்க்கும். அப்போது ஒரு குட்டியாகிலும் பின்னாக தரித்து நின்று கொண்டிருக்குமாயின் அல்லது சற்று தொலைவில் மெதுவாக வந்து கொண்டிருக்குமாயின் அது மென்மையாக குரல் எழுப்பி அதனை தனக்கு சமீபமாக வரச் செய்துவிடும். இவ்வாறு அது தன் குட்டிகளின் மேலேயே தன் கண்களை பதித்திருப்பினும் மறுபுறத்தில் அவற்றின் எதிரிகளாகிய கழுதை, புலி, சிறுத்தை போன்றவை அப்பகுதியில் நடமாடுகின்றனவா என்பதையும் நுட்பமாக கவனித்துக் கொண்டிருந்து அவை தனக்கு எதிர்ப்படுமாயின் அவற்றின் மேல் பாய்ந்து அவற்றை பீறி போட்டு தன் குட்டிகளை பாதுகாக்கும். அது தன் குட்டிகளோடு நடந்து செல்லுகையில் தானே இரையை சலனமின்றி பின்தொடருதல், பாய்ந்து தாக்குதல் போன்றவற்றை அவற்றுக்கு பயிற்சித்து நாளடைவில் தன்னைப் போலவே வலிமை வாய்ந்தவையாகவும் பிற வன விலங்குகளினால் வெல்லப்படக்கூடாதவையாகவும் அவற்றை உருவாக்கிவிடும். தேவனுடைய பல்வேறு சிருஷ்டிகளில் ஒன்றாகிய இம்மிருகம் தன் குட்டிகளின் மேல் கொண்டிருக்கும் இத்தகைய கரிசனையானது நம்முடைய நித்திய பிதாவும் தாயினும் சிறந்தவருமாயிருக்கிற நமது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாக்கும் விஷயத்திலும் தம்மைப் போலவே நம்மையும் ஜெயங்கொண்டவர்களாக உருவாக்கும் விஷயத்திலும் எவ்வளவு வைராக்கியமுள்ளவராயிருக்கிறார் என்பதற்கு மிக சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறதென்றோ. ஆம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஏசாயா 27:3, வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 என்றுரைத்திருக்கிறவர் வாக்கு மாறாதவர். தேவாதி தேவனை திருவசனமானது சிங்கத்திற்கு ஒப்பிடுகிறது. ஏசாயா 31:4, ஆமோஸ் 3:8, மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராகிய இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 என்று அழைக்கப்படுகிறார். யாக்கோபு தன் அந்நிய காலத்தில் உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிடச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? ஆதியாகமம் 49:8-9 என்று கூறி தன் குமாரனாகிய யூதாவை ஆசீர்வதித்தான். பின்னாட்களில் இஸ்ரவேலரின் வனாந்திர பிரயாணத்திலும் அவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி செல்ல வேண்டியதாயிருந்த சந்தர்ப்பங்களிலும் கூட அவனுடைய பின் சந்ததியாகிய யூதா கோத்திரத்தையே தேவன் முதற் பாளையமாக நியமித்து அதனை மற்றெல்லா கோத்திரங்களுக்கும் முன்னாக நிறுத்தினார். எண்ணாகமம் 2:9-10, 13-14, நியாயாதிபதிகள் 1:1-2-4,
இவ்வாறு யூதா கோத்திரமானது ஜெயத்தின் கோத்திரமாய் திகழ்ந்தது. எனவே உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவருக்கு பரலோகம் சூட்டியுள்ள யூதா கோத்திரத்து சிங்கம் என்னும் நாமம் அவர் சகலத்தின் மீதும் வெற்றி சிறந்தவர் என்பதையே தெரிவிக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற அருமையான வாலிபனே, நீ அவருடைய பிள்ளையாக, யூதா கோத்திரத்து சிங்கத்தின் குட்டியாக, பாலசிங்கமாக இருக்கிறபடியால் அவர் கல்வாரியில் சம்பாதித்து வைத்திருக்கிற ஜெயத்திற்கும் அவருடைய திவ்ய சுபாவங்கள் அனைத்திற்கும் நீ சுதந்திரவாளியாக இருக்கிறாய். கொலோசையர் 2:14-15, ரோமர் 8:16-17. நீ அவரோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்தில் நிலைத்திருந்து தம்முடைய கண்களினால் உன்னை நடத்துகிற அவருக்கு உன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றுவதின் மூலம் அவற்றை உன் சொந்தமாக்கிக் கொள்ளுவாயாக. யோவான் 15:5, சங்கீதம் 32:8 ENG. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:18 என்றுரைத்திருக்கிற நமது ஆண்டவர், சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். லூக்கா 10:19 என்று தமது பிள்ளைகளாகிய நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே. நண்பனே, உனக்கு செம்மையாய் தோன்றுகின்ற உன் சுயவழியின் முடிவு மரண வழிகள் என்று திருவசனம் கூறுகிறது. நீதிமொழிகள் 14:12. அவ்வழியில் கர்த்தருடைய பாதுகாவல் உனக்கு இராது, மாறாக கர்த்தர் தாமே உன் வாழ்க்கையின் சகல அம்சங்களிலும் உன்னை வழிநடத்தும்படி நீ அவருக்கு உன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்திருப்பாயாகில் தடைகளை நீக்கி போடுகிறவராக உன் ராஜா உனக்கு முன்பாக நடந்து போவார். கர்த்தர் உன் முன்னணியில் நடந்து போவார். நீ வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவாய். மீகா 2:13. நீ சிறியதொரு சோதனையை கூட எதிர்கொள்ள பெலனற்றவனாக அற்பமான விஷயங்களுக்காகவும் கூட பதற்றமடைந்து கலங்குகிறவனாக இருக்கக்கூடும். ஆயினும் நீ கர்த்தரை எப்பொழுதும் உனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருப்பாயாகில் நீ அசைக்கப்படுவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2:25, சங்கீதம் 34:5. ஆகவே நீ உன் சூழ்நிலைகளை தரிசித்து நடவாமல் உன் ஆண்டவரை விசுவாசித்து நடப்பாயாக. 2 கொரிந்தியர் 5:6. யூதா கோத்திரத்து சிங்கமாக உனக்கு முன் செல்லுகிற அவரை நீ நோக்கி பார்க்கும்போது எதற்கும் பின்னடையாததாகிய சிங்கத்தின் கம்பீர நடையையும் கர்ஜனையையும் அவரில் நீ கண்டுகொள்ளலாம். நீதிமொழிகள் 30:29-30 NASB. ஆமோஸ் 3:8. அவை உனக்கு தைரியத்தையும் உன் சத்துருக்களுக்கோ நடுக்கத்தையும் உண்டு பண்ணும். தேவன் தமது ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கு முன்னாக சென்று கொண்டிருந்ததை குறித்து ஆபகூக் அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது என்றும், நீர் கோபத்தோடே பூமியில் கம்பீரமாக நடந்தீர், உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்தீர் என்றும் கூறுகிறான். யாத்திராகமம் 13:21, ஆபகூக் 3:6-12 ENG. அவரது கம்பீரமான நித்திய நடைகள் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கும் வரை அவர் வீர நடையுடன் நமக்கு முன் செல்லுவதை குறிக்கிறது. இஸ்ரவேலரின் பிரயாணத்தில் அவர் நமது ஜனங்களின் நிமித்தம் ஜாதிகளை நியாயந்தீர்க்கும்படி கோபத்தோடே பூமியில் கம்பீரமாக நடந்தபோது அவர் தமது பார்வையினாலேயே ஜாதிகளை கரையப் பண்ணினார். பர்வதங்கள் அவரை கண்டு நடுங்கின, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று, ஆழி இறைந்து தன் கைகளை உயர எடுத்தது, சந்திரனும் சூரியனும் தன் மண்டலத்தில் அசைவற்று நின்றன. ஆபகுக் 3:6-10-11. இதையே சங்கீதக்காரன் கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பிற்று, மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளின, பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாக அதிரு. சங்கீதம் 114:3-7 என்று கூறுகிறான். கர்த்தர் தமது ஜனங்களை காக்கும்படி தமது கண்களை எப்போதும்
அவர்கள் மேல் பதித்திருந்தது மாத்திரமல்ல, மறுபக்கத்தில் சிவந்த சமுத்திரத்தினூடாக அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரின் சேனையை தம்முடைய பார்வையினால் கலங்கடித்தார். யாத்திராகமம் 3, 7, 9, 14, 24, 25. ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். நீதிமொழிகள் 20, 8, 26 என எழுதப்பட்டுள்ளதே. எகிப்தியர் தப்பியோட பிரயாசப்பட்ட போது அவர் சமுத்திரத்தை பலமாய் அவர்கள் மேல் திரும்ப பண்ணவே அதனுள் அவர்கள் அமிழ்ந்து போயினர். தேவஜனங்கள் கானானை சுதந்தரித்துக் கொள்ளும் வரை அவர்கள் எதிர்கொண்ட சத்துருக்களில் ஒருவனும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமற் போயிற்று. தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு பரிசுத்த ஸ்தானமாக உன்னதமானவர் வாசம் பண்ணும் அவருடைய பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும்படி அவருக்கென்று உன்னை வேறு பிரித்துக் கொண்டு அவர் தாமே உன்னை நடத்தும்படி அவருக்கு உன்மேல் முழு உரிமையும் அளித்திருப்பாயாகள். சங்கீதம் 114, 1, 2, 46, 4. மலை போன்றிருக்கும் உன் பிரச்சனைகள் அவருக்கு முன்பாக மெழுகு போல் உருகி கரைந்து போம். நாகும் 1:5. சங்கீதம் 97:5. நதி போல் பிரவாகித்து வரும் சோதனைகள் பின்னிட்டு திரும்பும். கடலின் பள்ளங்களெல்லாம் உனக்கு வழிகளாக மாறிப்போம். உன் இரட்சிப்புக்காக அவர் மகா உக்கிரத்தோடு புறப்பட்டிருப்பதை கண்டு. ஆபக்கூக்கு 3:12-14 வரை. பூமியின் துறைத்தனங்களும் அதிகாரங்களும் செயலற்று ஸ்தம்பித்து நிற்கும். ஆதியாகமம் 1:16. யோசுவா 10:12-14. ஆம், சிறுமையும் எளிமையுமானவனாகிய உன்னை சிதறடிப்பதற்கும் பட்சிப்பதற்கும் பெருங்காற்றைப் போல் எழும்பி வரும் தீய வல்லமைகள் அவரால் அதம் பண்ணப்படும். நீயோ இளைப்பாறுதலுடன் முன்னேறுவாய். ஆபக்கூக்கு 3:14-16. அத்துடன் தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். சங்கீதம் 68, 24, 35 என்று எழுதப்பட்டுள்ளவாறு அவருடைய பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிற உன்னிலிருந்தும் அவரது பராக்கிரமம் வெளிப்படும். தற்போது நீ ஒரு புழுவைப் போல சத்துவமற்றவனாயிருப்பினும். ஏசாயா 41:14 ENG. சர்வ வல்லவர் உன் வலதுகரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்பதினால் நீ பராக்கிரமசாலியாகி சத்துருவின் வல்லமைகளை மிதித்து நொறுக்கி போடுவாய். ஏசாயா 41, 13, 15, 26, 5, 6. ரோமர் 16, 20. மேலும் சிங்கத்தின் கெர்ஜிப்பானது வனத்தில் பல மைல்கள் தூரம் வரை சென்று மற்ற விலங்குகளை நடுங்க பண்ணும். அவ்வாறே யூதா கோத்திரத்து சிங்கமாக உன் முன் செல்லுகிற உன் ஆண்டவரின் கெர்ஜிப்பு தீய வல்லமைகளை நடுநடுங்க பண்ணும். ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ஜிப்புக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். நீதிமொழிகள் 20:2 என்று எழுதப்பட்டுள்ளதே. யூதா என்னும் பதம் துதித்தல் என்று பொருள்படும். ஆதியாகமம் 29:35. நீ செம்மையான இருதயத்துடன் அவருக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி அவரை துதித்துக் கொண்டு இருப்பாயாகில் மகிமையுள்ள தேவனாகிய அவர் உனக்காக முழங்குவார். உன் நிமித்தம் அவர் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். சங்கீதம் 29:1-7. ஏசாயா 42:13. அவர் தமது சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுறப் பண்ணி நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உனக்காக செய்தருளுவார். யோபு 37:2-5. உனக்காக அவர் யுத்தம் பண்ணி உன்னை காத்து தப்ப பண்ணுவார். ஏசாயா 31:4-5. பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். சங்கீதம் 76:12. அன்றியும் அவர் சியோனிலிருந்து கெர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். யோவேல் 3:16 என எழுதப்பட்டுள்ளவாறு அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உன்னிலிருந்தும் கெர்ஜிப்பதால் நீயும் உன் சத்துருக்களுக்கு பயங்கரமாவாய்.
உபாகமம் 2:25, 11:25. உன்னை கொண்டு அவர் ஜாதிகளை நொறுக்குவார். உன்னோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நீ பலமானாயிருந்து பாவம், உலகம், மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் போன்ற உன் சத்துருக்களுக்கு எதிராக அறைகூவல் விடுப்பாய். அவைகளில் ஒன்றும் உனக்கு முன்னாக நிற்பதில்லை. ரோமர் 6:14, 8, 12, 13, 1 யோவான் 5, 4, 2, 14, 1 கொரிந்தியர் 15:55 முதல் 57 வரை. வாலிபனே, உனக்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிற யூதா கோத்திரத்து சிங்கக்குட்டி நீ. உன் ராஜா உன்னோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் உனக்குள்ளே இருக்கிறது. நீ துஷ்ட சிங்கம் போல எழும்புவாய், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்பாய். எண்ணாகமம் 23, 21, 24, 24, 9. உன் ஆண்டவர் தாம் ஜெயங்கொண்ட பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல நீயும் சகலத்தையும் ஜெயித்து நித்தியத்தில் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருக்கும்படி உனக்கு அருள் செய்வார். மேலத்தின் மேல் மேலை பெற்றுக் கொண்டாடிடுவேன். உள்ளே இன்பமாம் இயேசுவின் புகழ் பாடிடுவேன். அலை கடலாய் பாவம் வந்தாலும் கலங்கிடே வென்றிடுவேன். நான் வென்றிடுவேன். அலை கடலாய் பாவம்